இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இந்த நாளை உங்களை பார்க்க செய்தார்ல, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளுக்கு இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள்லாம் நிறையா இருக்கும். ஆனால் அதன் நடுவிலையும் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்களை திறந்து இந்த நாளை பார்க்கறதற்கு அவருடைய கிருபையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய அன்பை கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் தம்முடைய பலத்தினாலும் கிருபையினாலும் அனுதினமும் நம்மை வழி நடத்தி கொண்டே இருப்பார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்தில் படிக்கிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்தின்படி இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, பூரணம் விளங்க பலவீனம் ஒரு பரிசு. When we become aware of our limits and our inability, we are in a perfect place to become aware of God's limitless and infinite ability of God. யாருக்குமே பலவீனமாக இருக்கிறது பிடிக்காத ஒரு விஷயந்தான். எப்பொழுதும் பலமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம யோசிச்சுட்டு அதற்கேற்ப தான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்வோம், அதற்கேற்ப தான் நம்ம சாப்பிடுவோம், எல்லாமே செய்வோம். பலவீனமாக இருப்பது யாருக்கும் பிரியமில்லாத ஒரு காரியம். பட் வீக்னஸ் இஸ் த ரியாலிட்டி செக் ஆஃப் காட்ஸ் கைண்ட்னஸ். பலவீனம் தான் தேவனுடைய அன்பிற்கும் அவருடைய பலத்திற்கும் கிருபைக்கும் மகிமைக்கும் அற்புதத்திற்குமான நிஜமான ஆதாரம். வீக்னஸ் இஸ் த ப்ரூஃப், வீக்னஸ் இஸ் தி எவிடன்ஸ். பலவீனம் தான் நிஜமான ஒரு ஆதாரம், நிரூபிக்கத்தக்க ஆதாரம். இட் இஸ் அ ரியாலிட்டி செக். கண்டிப்பாக இன்றைக்கி காலையில் நீங்கள் எழும்பும் பொழுது முதுகு வலியோடு எழும்பியிருப்பீங்க, இல்லை கால் வலி, முழங்கால் வலி, தலைவலியோடு எந்திரிச்சிருப்பீங்க. அதனால் இந்த நாள் முழுவதுமே சோர்வாக தான் இருக்க போகுது, பலவீனமாக இருக்க போகுது, கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மைண்டில் செட் ஆகிருக்கும். இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாது, நம்மளுடைய இயலாமையை, நம்முடைய முயலாமையை குறிக்கிற காலையில் எழுந்திருக்கும் பொழுதே இப்படிப்பட்ட பலவீனத்தில் எழுந்திருப்போம். காலையிலன்னு சொல்ல எந்த நேரமாக இருந்தாலும் நம்மளுக்கு பலவீனம் வரும் பொழுது அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் ஒர்க் பண்ண முடியாது, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, நம்ம வீக் ஆகிட்டோம் அப்படின்றத நம்ம ஒத்துக்கொள்கிறோம். இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய பலனை, கிருபையை நீங்கள் நம்ப வேண்டும். ஒரு பலவீனம் உங்களை தாக்கும் பொழுது அந்த நேரத்தில் தேவனுடைய பலன் உங்களை தாக்க போகிறது, தேவனுடைய கிருபை உங்களை சந்திக்க போகிறது அப்படின்ற ஒரு ரிமைண்டர், ஒரு நினைவுபடுத்துகிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். பலவீனம் எதை ஞாபகப்படுத்தும்னா, நம்மளுடைய இன்னெபிலிட்டி, இயலாமை, நமக்கு இருக்கிற அளவுகள், லிமிட்ஸை அது ஞாபகப்படுத்தும். அதே நேரத்தில் அது இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறது, தேவனுடைய அளவில்லாத தன்மை, லிமிட்லெஸ்னஸ், இன்ஃபைனிட்டி, தேவனுடைய பலன், காட்ஸ் ஸ்ட்ரென்த், காட்ஸ் பவர், அவருடைய வல்லமையை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி ஞாபகப்படுத்தலைன்னா இனிமேல் பலவீனம் வரும்பொழுது நீங்களே உங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள், இது என்னுடைய பலவீனத்தை ஞாபகப்படுத்தவில்லை, தேவனுடைய பலனை ஞாபகப்படுத்துகிறது. என்னுடைய இயலாமையை ஞாபகப்படுத்தாமல் தேவனுடைய முழு தன்மையை, முழு பலத்தை, சர்வ வல்லமையை ஞாபகப்படுத்துகிறது. எதனால் அப்படி ஞாபகப்படுத்துது அப்படின்னா, தேவன் தம்முடைய பலத்தினால, வல்லமையினால உங்களை நிரப்பும் பொழுது அங்கே ஒரு பரிபூர்ணம் காணப்படுகிறது. We see perfection in God's strength and grace. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை உங்களுக்கு பலன் இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நிறைவு, பரிபூர்ணத்தை உங்களால் பார்த்துருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை பலவீனப்படுத்தி அவருடைய பலத்தினால, கிருபையினால் நிறைத்து அதே காரியத்தை திரும்ப அவர் பலத்தினால செய்யும் பொழுது அங்கே ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு பரிபூர்ணத்தை உங்களால் பார்க்க முடிகிறது அப்படின்றத ஆண்டவர் நிரூபிக்கிறார். ஆகவே தேவனுடைய பரிபூர்ணம் விளங்க நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் பரிசாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் பவுல் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலவீனங்களின் நிமித்தம் தேவனுடைய பலனை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், என்னுடைய பலவீனங்களின் நிமித்தம் தேவனுடைய பரிபூர்ணத்தை நான் மேன்மை பாராட்டுகிறேன். Through my weakness, I boast about God's perfection. பலவீனங்களின் நிமித்தம் தேவனுடைய பரிபூர்ணத்தை மேன்மை பாராட்டுகிறேன். இன்றைக்கும் ஒருவேளை பலவீனமான நாளாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா எதிர்பாருங்கள், தேவன் உங்களுக்காக தம்முடைய பலத்தையும் பரிபூர்ணத்தையும் கட்டளையிட்டு அதில் உங்களை வழி நடத்தி செல்வார். இன்றைக்கும் ஒரு பரிபூர்ணத்தின் நாளாக இருக்குது அப்படின்ற இந்த ஞாபகத்தை நீங்கள் உங்கள் மனதில் வச்சுக்கோங்க, மறந்து விடாதீர்கள். Let it be a reminder, let it remind you of God's love, God's kindness, God's grace and God's perfection. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி செல்வார். God bless you.